மொத்த உலகத்துடைய கவனமும் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் போர் மேலே இருக்குது. ஆனால் இந்த அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு ஓப்பன் வாரை அறிவித்தாங்க. இந்த போரை அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் மேலே வான் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் தகுந்த பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி அந்த விமானத்துடைய பைலட்டை உயிரோட பிடிச்சிருக்கிறதா ஆப்கானிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பற்றியும் பாகிஸ்தானுடைய மற்ற பேசஸ் மேலே ஆப்கானிஸ்தான் நடத்திட்டு இருக்கிற தாக்குதல்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில் மறுபடியும் தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சமீப காலமாக அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ நடக்கிற இந்த மோதல் ஆரம்பித்தது February 22 அன்னைக்கு. February 16 அன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவச்சு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலில் பல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த தாக்குதலுக்கு TTP அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றுக்கிறாங்க. TTP அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஆதரவு இருக்கிறதா பாகிஸ்தான் நம்புறாங்க. அதனால இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக February 22 அன்னைக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு தாக்கி பயங்கரவாதிகளை கொன்னதாக தான் பாகிஸ்தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய இந்த வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பல அப்பாவி ஆப்கான் பொதுமக்கள் கொல்லப்பட்டதா ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க. பாகிஸ்தான் நடத்தின வான்வழி தாக்குதலை பற்றி பாகிஸ்தான் சொல்கிறத நம்புறதா இல்லை ஆப்கானிஸ்தான் சொல்கிறத நம்புறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. இந்த நிலைமையில பாகிஸ்தானுடைய தாக்குதலில் அப்பாவி ஆப்கான் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை யுனைடெட் நேஷன்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அத்துமீறி அவங்க நாட்டுக்குள்ளே வந்து வான்வழி தாக்குதல் மூலமாக அவங்க நாட்டுடைய அப்பாவி மக்களை கொன்ன பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க முடிவு பண்ணுற ஆப்கானிஸ்தான் February 26 அன்னைக்கு பாகிஸ்தான் மேலே கவுண்டர் ஆஃபென்சிவை லான்ச் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையான துராந்த் லைனை ஒட்டி இருக்கிற பாகிஸ்தானுடைய பேஸ்களையும் போஸ்ட்களையும் குறி வச்சு தாக்கினாங்க ஆப்கானிஸ்தான். இந்த தாக்குதலில் பல பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட பல போஸ்ட்கள் ஆப்கான் வீரர்களால் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் February 27 அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கூட நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு ஓப்பன் வார்னு அறிவிக்கிறாரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் மேலே தரை வழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்துகிறாங்க பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடைய காபூல், கந்தஹார், பாக்தியா ஆகிய நகரங்களை பாகிஸ்தான் விமானங்கள் தாக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லையோட்டின பகுதிகளில் தரை வழி தாக்குதல்களையும் நடத்துகிறாங்க பாகிஸ்தான் நடத்துகிற தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தான் ராணுவம் சரியான பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலைமையில February 28 அன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட ஜலாலாபாத் நகரத்துடைய 6th டிஸ்ட்ரிக்ட் மேலே பறந்த ஒரு பாகிஸ்தானுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் போர் விமானத்துடைய பைலட் உயிரோட சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த பகுதியோட இன்சார்ஜாக இருக்கிற ஆப்கான் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் மிலிட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சனும் ஒரு பாகிஸ்தான் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் ஒரு பாகிஸ்தான் பைலட் உயிரோட சிறைபிடிக்கப்பட்டதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வாழ்கிற பொதுமக்கள் வேகமாக ஒரு விமானம் போனதையும் அதைத் தொடர்ந்து 2 சத்தமான வெடி சத்தங்களை கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே சமயம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சில பொதுமக்கள் சுடப்பட்ட விமானத்திலிருந்து ஒரு பைலட் எஜெக்ட் ஆனதையும் அதைத் தொடர்ந்து ஒரு பேராஷூட் டிப்ளாய் ஆனதையும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுற அதே நேரத்தில் பாகிஸ்தான் அவங்களுடைய விமானம் எதுவும் சுடப்படலைன்னும் ஆப்கானிஸ்தான் வதந்தியை பரப்புறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதுல ஒரு பெருங்குழப்பம் இருக்குது. பாகிஸ்தானை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்றைக்குமே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற லாஸை ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த தடவையும் பாகிஸ்தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பை மறைக்கிறாங்களா இல்லை ஆப்கானிஸ்தான் பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நிலைமையில் ஆப்கானிஸ்தானுடைய முக்கியமான மிலிட்ரி இன்ஸ்டலேஷனான பாக்ரம் ஏர்பேஸ் மேலே March 1 அன்னைக்கு பாகிஸ்தான் விமானங்கள் குண்டு வீச வந்துச்சு. குண்டு வீச வந்த பாகிஸ்தான் விமானங்களை ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் மற்றும் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மூலமாக விரட்டி அடிச்சிட்டதா ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய இந்த கிளைமுக்கு பாகிஸ்தான் எந்த மறுப்பும் சொல்லலை. இந்த நிலைமையில் March 1 மற்றும் 2 ஆகிய நாட்களில் ஆப்கானிஸ்தானுடைய காபூல் உள்ளிட்ட இடங்கள் மேலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அதே March 1, March 2 ஆகிய தேதிகளில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேலே பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் ஏர்பேஸ், குவெட்டாவில் உள்ள 12th டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், கைபர் பக்துன்வால உள்ள குவாசாய் கேம்ப் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பாகிஸ்தானுடைய பல மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் கமாண்ட் சென்டர்ஸ் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்ஸ் படி இந்த ஸ்ட்ரைக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது உறுதியாகி இருக்கிறதாகவும் குறி வச்சு தாக்கப்பட்ட இலக்குகளுக்கு போதுமான சேதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான். இதுக்கு மேலேயும் ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளிக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சாலோ இல்லை யாராவது அக்ரேஷனை வெளிப்படுத்தினாலோ அதுக்கு உடனடியாக தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு பாகிஸ்தானை எச்சரிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான்.
இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுற வரைக்கும் பாகிஸ்தான் பேசஸ் மேலே தாக்குதல் நடத்தினதா ஆப்கானிஸ்தான் வைக்கிற கிளைமுக்கு பாகிஸ்தான் கிட்டேருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வரல. நூர்கான் பேஸ், இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. போன வருஷம் மே மாதம் நடந்த மோதல்ல நம்ம பாகிஸ்தானுடைய பல பேஸஸை தாக்கணும். அதில் ஒரு முக்கியமான பேஸ் தான் இந்த நூர்கான் பேஸ். நம்மளுடைய தாக்குதலில் இந்த பேஸுக்கு பெரிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அந்த சேதங்களை எல்லாம் சரி செய்யவே பாகிஸ்தானுக்கு பல மாதங்கள் ஆச்சு. இந்த நிலைமையில் சேதங்கள் சரி செய்யப்பட்ட சில நாட்கள்லேயே ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய நூர்கான் பேஸுக்கு மறுபடியும் சேதம் ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்துறதும் பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை நாம் விரட்டி அடிக்கிறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய விமானப்படை உலகத்தோட மிக சிறந்த விமானப்படையில் ஒன்று. நம்மளுடைய பைலட்ஸ் வெல் ட்ரெயின்டானவங்க. நம்மக்கிட்ட உலகத்தோட மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸில் ஒன்று இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் கிட்ட இது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போதே பாகிஸ்தானுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டேன்னு அவங்க சொல்கிறதும், தாக்குதல் நடத்த வந்த பாகிஸ்தான் விமானங்களை விரட்டி அடிச்சிட்டதா அவங்க சொல்கிறதும் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய எஃபிஷியன்சியை கேள்விக்குறியாக்கியிருக்கு. அதே மாதிரி தான் பாகிஸ்தானுடைய பேஸஸை நம்ம தாக்குறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் மிசைல்ஸ் இருக்குது. அதனால நம்மளால் பாகிஸ்தானுடைய பேஸஸை ஈஸியாக தாக்க முடியும். ஆனால் ஆப்கானிஸ்தான் கிட்ட இது எதுவுமே கிடையாது. பாகிஸ்தானுடைய பேஸஸை தாக்க ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தின ட்ரோன்ஸை இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த ட்ரோன்ஸை வச்சு தான் பாகிஸ்தானுடைய பேஸஸை ஆப்கானிஸ்தான் தாக்கியிருக்காங்க. இந்தியா பயன்படுத்துறது உலகத்தோட அதிவேகமான மிசைல்ஸில் ஒன்று. இந்தியாவுடைய அதிவேகமான மிசைல்ஸை பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்காமல் மிஸ் பண்ணதை கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் ஆப்கானிஸ்தான் பயன்படுத்துகிற சாதாரணமான ட்ரோன்ஸை கூட பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. பாகிஸ்தான் பயன்படுத்துறது சைனாவுடைய HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த HQ-9 பாகிஸ்தானை கைவிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நாட்களுக்கு முன்னாடி வெனின்சுலாவையும் இந்த HQ-9 கைவிட்டுச்சு. இப்போ ஈரானையும் இந்த HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கைவிட்டிருக்கு. இந்த HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தயாரிக்கிற சைனா இதை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க இதை மட்டுமே நம்பி இல்லை, அவங்க S-400 S-300 உள்ளிட்ட சிஸ்டம்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுடைய இந்த தொடர் தோல்விகள் இந்த சிஸ்டமுடைய எஃபிஷியன்சியை கேள்விக்குறியாக்கியிருக்கு. HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்துகிற பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இதையே தொடர்ந்து பயன்படுத்த போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. பொதுவாக இவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு மிடில் ஈஸ்ட் நேஷன் தான் உள்ளே வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற USA அண்ட் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் போரில் மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சமாதானம் ஏற்படுத்த வருவாங்களா அப்படின்னு தெரியல. மோதல் ஆரம்பித்தப்போ ஆப்கானிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தெரில. பாகிஸ்தானும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறாங்களா இல்லை இந்த மோதலை தொடர விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பெரும்பாலான மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் அமைதியாக போக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் அமெரிக்கா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் பாகிஸ்தான் ஒருவித பயத்தோடு தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய வெஸ்டர்ன் பார்டர்ஸை தாக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியா எங்கே அவங்களுடைய ஈஸ்டர்ன் பார்டர்ஸை தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் பாகிஸ்தான் தலைவர்கள்கிட்ட வெளிப்படையாகவே தெரியுது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.